இங்க இரண்டு அண்ணன் தம்பிகளுக்கு பயங்கரமா பசிக்குது. சோ இங்க தங்க ஆப்பிள் இருக்கிறத பாத்துட்டு அதை எடுத்து கொஞ்சம் கூட யோசிக்காம சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் ரொம்பவே அருமையா இருக்கு. அதனால அந்த கூடையில் இருக்கிற எல்லா ஆப்பிளையும் சாப்பிட்டு போட்டுறாங்க. இவங்க சாப்பிட்டு அடுத்த நிமிஷமே அங்க அழகான பொண்ணுங்க எல்லாம் வந்து அவங்க மேல கை வைக்கிறாங்க. அது கூடவே இதை விட எங்க கிட்ட இன்னும் அதிகமா சாப்பாடு இருக்கு, எங்க இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் அந்த அழகிங்க இழுத்துட்டு போறாங்க. இவங்க போறத இவங்களோட மூணாவது தம்பியான ஹென்றி பார்த்திடுறான். அதனால அவங்க பின்னாடியே போய் அந்த இடத்தை பார்த்தா இன்னொரு தங்க ஆப்பிள் இருக்கு. அது ஹென்ரியும் யோசிக்காம சாப்பிடுறான். கொஞ்ச நேரத்தில் ஹென்றி கரெக்டா அவங்க அண்ணா இருக்கிற இடத்துக்கு போயிடுறான். பார்த்தா அங்க இருவரும் ராஜ விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் வந்ததை பார்த்துட்டு அங்க இருந்த இன்னொரு அழகே நீ வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரிக்கு தேவையான எல்லா சாப்பாட்டையும் கொடுக்குறாங்க. அப்ப அங்க ஸ்ட்ராபெரி இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே ஹென்றி இருக்கான். பார்த்தா திடீர்னு ஸ்ட்ராபெரி புழுவா மாறுது. அப்படியே மத்த சாப்பாட்டையும் பாக்குறான். பார்த்தா எல்லாமே செத்து போன இலைகளும் வௌவால்களும் கிடக்கு. இப்போ இவனோட கண்ணுக்கு மட்டும் அந்த இடம் ஒரு சூனியக்காரி குகை மாதிரி தெரியுது. அதை பார்த்துட்டு ஹென்ரிக்கு இங்கு இருந்து தப்பிச்சு போகிறதா இல்ல அவன் இரண்டு அண்ணனையும் காப்பாத்துறதானோ தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான்.